என் தங்கமே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் இன்று இந்த மாதத்தில் கடைசியில் உனக்கு கிடைக்கப் போகிறது. அப்படியானால் என் பிள்ளையே, இன்று கோடி கோடியான பொன்னியங்களை செய்து இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். எந்த நாளில் உனக்கு இந்த அப்பன் என் மூலம் என்ன கிடைக்கின்றது என்பதை நீ முழுமையாக கேட்டு நிச்சயமாக அதன் பிறகு புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அவ்வளவு எளிதாக இந்த அப்பன் உன் முன்னால் தோன்றிவிடவில்லை என்பதில் நிச்சயமாக உனக்கே நன்கு தெரிந்த விஷயம் அல்லவா? நான் இன்று இந்த சூழ்நிலையில் உன் கண்ணில் பட்டதற்கு ஒரே ஒரு காரணம்தான். என் பிள்ளையே, நீ என் மீது கொண்ட அன்பு, இந்த அப்பன் உன் மீது கொண்ட அன்பு, இந்த இரண்டு அன்பும் ஒன்றாக இருந்தால் கள்ளம் கபடம் இல்லாத என் பிள்ளை உன்னை காண இந்த அப்பன் வந்து விட்டேன். என் பிள்ளையே, சர்வசாதாரணமாக அருள்பட உன்னை தேடி வரவில்லை என்று நான் நடந்த போகின்ற ஒரு விஷயத்தை கண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயம் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். என்னதான் நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி நீ வேதனைப்படுவதற்கு முன்பாக நடக்கின்ற அத்தனையும் நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்கள் நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் உனக்கான நல்ல பலன்களை கிடைக்கப் போகிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த விஷயம் என்று எதை நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை இந்த அப்பன் ஒன்றுமே இல்லாததாக முடித்து வைக்கப் போகின்றேன். என் குழந்தையே, எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி இருப்பது உண்மை. ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற உறவுகள் இவர்தான் நம்மோடு இருப்பார்கள் என்று நினைத்தவர்கள் கூட உன்னை அதிகமாக காயப்படுத்தினார்கள். அந்த காலம் முழுவதும் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உறவு என்று நினைக்கும் பொழுது இது எதுவுமே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தது. அப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை காயம் கொண்டது. அதில் நீ அழாத நேரமில்லை, இவர்களை பற்றி யோசிக்காத நேரமில்லை. எப்படி நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை, நீ பட்ட உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கத்தான் போகிறது. என் குழந்தையே, இத்தனை காலமும் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கான நல்லதை அடையக்கூடிய காலத்தில் இப்பொழுது வந்து விட்டது. எல்லா நேரத்திலும் நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்று யோசிக்க கூட நேரமில்லை. ஏனென்றால் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதனால் உனக்கு எதை பற்றியும் சிந்திப்பதற்கு நேரமில்லாமல் போய்விட்டது. என் பிள்ளையே, இதையெல்லாம் ஓர் மூலையில் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று இந்த அப்பன் இந்த ஆண்டில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி போவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான சந்தர்ப்பங்கள், உனக்கான நல்ல விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக கண்ணார கண்டு மனமகிழ்ச்சி அடைவாய். இதற்காகத்தானே இத்தனை காலமும் நான் வேதனைப்பட்டேன் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இனி இந்த வாழ்க்கையில் உன் சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நீ வாழத் தொடங்கி விடுவாய். துன்பமும் துயரமும் உன்னை ஆட்டி படைக்கும் என்று எண்ணி இந்த வாழ்க்கையில் இப்பொழுது இந்த அப்பனுடைய ஆசிகளால் அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது. என் பிள்ளையின் இந்த மாதத்தில் இந்த அப்பன் உனக்கு கொடுக்க போகின்ற இந்த வாக்கினை உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை பெரிய சந்தோஷங்களை முழுமையாக உனக்கு தரப்போகின்றது. இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் ஆடப்போகின்ற ஆட்டம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு தீய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். இந்த அப்பனை பார்த்து, அப்பா இதை நமக்கு எப்பொழுதும் செய்வான் என்று கேட்கின்ற என் பிள்ளைதான் இன்று இந்த பதிவினை நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி வேண்டும், மனநிறைவான ஒரு சூழ்நிலை வேண்டும். நிம்மதி மட்டும் கிடைத்து விட்டால் போதாது,
மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு விட்டது என்றுதானே அர்த்தம். உன்னுடைய நிம்மதியாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தொலைந்து இப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எதிர்பார்ப்பில் நின்று கொண்டிருக்கின்றாய். இனியாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உணர்ந்து உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நல்ல நேரத்தை நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் உன் கண் முன்னால் தெரிய வேண்டியது யாராக இந்த வாழ்க்கையில் நீ எதை தொலைக்க கூடாது. அதே நேரத்தில் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ அடைய வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை மனதில் தெளிவு வேண்டும். இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலையும் என் பிள்ளை முதலில் தேவையில்லாத எந்த விஷயத்தை பற்றியும் உனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வேண்டாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கேதான், வருவது எல்லாம் உன்னுடைய சோதனையை தீர்ப்பதற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி வரப்போகின்ற அத்தனையும் உனக்கானது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். தெய்வத்தின் துணை கொண்டு வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய வேண்டிய காலகட்டாயம் உனக்கு வந்து விட்டது. யார் உன் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்தார்களோ அவர்கள் உன் காலடியில் மண்டியிடுவார்கள். யார் உன்னை அழைக்க நினைத்து அங்கே கூட்டத்தை சேர்த்து கொண்டு உன்னை காயப்படுத்தினார்கள், மற்றவர்கள் முன்னிலையில் உன் மனதை ரணமாக்கி அவர்கள் இதற்கு எல்லாம் சேர்த்து வைத்து கண்ணீர் சிந்த போகின்ற நிலை வரப்போகின்றது. என் பிள்ளையே, இவர்களுக்கு எல்லாம் தெய்வம் தண்டனை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நீ உனக்கான விஷயத்தை மட்டுமே தேடிக்கொண்டு இரு. என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில் உறுதியாக நிச்சயமாக அந்த விஷயத்தை பற்றி நினைக்க அது உன் கையில் வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள். என் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றிலும் இருந்து நீண்டு வரப்போகின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க ஒவ்வொரு விதமான துன்பங்களும் நிச்சயமாக பின்னாளில் உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல மாற்றத்தையும் நல்ல விருப்பத்தையும் கண்கொண்டு என் பிள்ளை அந்த அருள்பட ஆசையோடும் உனக்கான வாழ்க்கையை நீ சீரும் சிறப்புமாக அமைத்து கொள்வாய். நீ கேட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேரும். எதிர்பார்ப்பு எல்லாம் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு பல நல்ல திருப்பங்களை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரப்போகின்ற அத்தனையும் உன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக பிரதிபலிக்கக்கூடியதுதான் என்பதை உணர்ந்து இந்த மாதத்தை கண்டு நீ மிகவும் பெருமை கொண்டு இந்த அப்பனும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ எப்பொழுதும் பெற்று கொண்டு இருக்கப் போகின்றாய். அப்பன் உன் வாழ்க்கையில் வந்ததை எண்ணி என் பிள்ளை சந்தோஷமாக இரு. அனைத்தையும் சரி செய்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளில் இருந்து நீங்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னிடத்தில் இருந்து விலகி உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக மீட்டு கொடுக்கும். எந்த நேரத்திலும் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எதிர் வரப்போகின்ற அத்தனையும் இனி உன்னுடைய சந்தோஷத்திற்கானது என்பதை புரிந்து அப்பனை எப்பொழுதும் நீ மனதார வணங்கி கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இரு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.